ஹெட் அண்ட் நெக் பொறுத்தவரையிலையும் சர்ஜரி முடிஞ்சிருச்சு. ரேடியேஷன் வைக்கணும். நிறைய இடத்துல வரும். எக்ஸப்ட் இன் ஸ்டேஜ் 1 வச்சுக்கலாம். ஸ்டேஜ் 2ல சில க்ரைட்டீரியாவில் விட்டுடலாம். அது தவிர ஸ்டேஜ் 2வோட சில க்ரைட்டீரியா 3, 4 எல்லாத்துலேயுமே கம்பைன் மொடாலிட்டி தான் வேணும். ஸோ ரேடியேஷன் ஒரு முக்கியமான பார்ட்டாக தான் இருக்கும். ஓகே, இப்போ ரேடியேஷனை பொறுத்தவரையிலையும் டெக்னிக்னு ஒன்றும் இல்லைங்க. என்ன எனர்ஜி யூஸ் பண்ணுறோம்? ஃபஸ்ட்டு காமா ரேஸ் யூஸ் பண்ணோம். இப்போ எக்ஸ்ரேஸாக யூஸ் பண்ணுறோம். காமா ரேஸ் ரொம்ப சில இடத்துல மட்டும்தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ என்ன ரேஸ் யூஸ் பண்ணுறாங்க எழுதிக்க வேண்டியதுதான். 2வது மோஸ்ட்லி எக்ஸ்ரேஸாக தான் இருக்கும். 2வது டெக்னிக் என்ன? டெக்னிக்குங்கிறது ஒன்றும் இல்லை. ஒரு பெரிய பாக்ஸ் போட்டுக்கோங்க. அந்த பாக்ஸ்க்குள்ளே ஒரு பால் வச்சுக்கோங்க. அந்த பால் தான் கட்டி அதை எடுத்தாச்சு. இப்போது இந்த கேன்சர் செல்ஸ் டேமேஜஸ் எங்கெங்கெல்லாம் நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பாக்ஸ் போட்டு அந்த ஏரியா ஃபுல்லாக ட்ரீட் பண்ணிங்கன்னா அது 2 டைமென்ஷனல். அது ரொம்ப ஓல்டு டெக்னிக். இப்போலாம் பெருசாக பண்ணுறதில்ல. ரேடியேஷன்லாம் கண்டுபிடிச்ச காலத்தில் பண்ணிகிட்டு இருந்தது. இப்பயும் பண்ணலாம், ரோல் இருக்குது. ரொம்ப காமனாக யூஸ் பண்ணுறதில்லன்னு வச்சுக்கலாம். இப்போ வந்து 3 டைமென்ஷன். ஏன்னா இப்போ சிடி, எம்ஆர்ஐ அந்த மாதிரி அட்வான்ஸ் டெக்னாலஜி வந்தனால இப்போ நீங்கள் அந்த பாக்ஸ் பதிலாக 3 டைமென்ஷனல் யூ கேன் ஏபிள் டு சி. சிடி எடுக்கிறீங்கன்னா எவ்வளோ டெப்த்தில் இருக்குது, எவ்வளோ ஹைட்டு ட்ரீட் பண்ணணும், எந்த ஏரியா இப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரியுதுல்ல. அந்த ஏரியாவில் ரேடியேஷன் நம்ம கொடுக்கலாம்.